கூடுதல் சீட்டுகளும் கிடையாது. ஓபிஎஸ்ஐ கட்சியிலும் சேர்க்க முடியாது. நான் தான் முடிவெடுப்பேன், நான் தான் கூட்டணி முடிவை தொடர்ந்து எடுப்பேன் என எடப்பாடி ஆவேசமாக பேசியிருக்காராம். அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசியிருக்காரு. தொகுதி பங்கீடு குறித்தும் ஓபிஎஸ் அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என்பது குறித்தும் பேசியதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆளும் கட்சியான திமுக, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஆகியவரை வெற்றி பெற வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்காங்க. திமுகவை பொறுத்தவரை காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்கு. அதிமுகவை பொறுத்தவரை மத்தியில் ஆளும் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு. இதற்கிடையே நேற்று அதிமுக பொதுக்குழு நடந்த நிலையில் அதிமுக தலைமையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இயங்கும். கூட்டணியில் கட்சிகளை சேர்ப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமியே முடிவு செய்வார் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனால் கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கினாலும் எடப்பாடியை கண்ட்ரோல் செய்வதே அமித்ஷா தான். அவர் சொல்வதை தான் இபிஎஸ் கேட்க வேண்டும் என்று திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தெரிவித்து வருகின்றாங்க. இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இன்று சந்தித்து பேசியிருக்காரு. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இபிஎஸ் இல்லத்தில் நடந்த இந்த சந்திப்பில் தமிழக பாஜக துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் உடன் இருந்தார். இந்த சந்திப்பின் போது அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு, கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளை சேர்க்கலாம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. பாஜகவை பொறுத்தவரை இந்த முறை கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட இருக்கு. மேலும் தங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை கேட்டு பெறுவதில் தீவிரமாக இருக்கு. இது தொடர்பாக இபிஎஸோட நயினார் நாகேந்திரன் ஆலோசனை செஞ்சிருக்காரு. மேலும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட சசிகலா, ஓபிஎஸ் ஆகியோரை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர பாஜக விரும்புகிறது. ஆனால் அது முடியவே முடியாது என இபிஎஸ் திட்டவட்டமாக இருக்காரு. இது தொடர்பாகவும் நயினார் இபிஎஸோட ஆலோசித்ததா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில் எடப்பாடி பழனிசாமி கூறும் விவரங்களை நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்று அமித்ஷாவிடம் கூற இருக்காரு. அதன் பிறகு தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்தும் அமித்ஷாவிடம் பாஜக தலைமையும் இறுதி முடிவு எடுக்க உள்ளதா சொல்லப்படுகிறது. ஓபிஎஸ்ஸை அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என்ற பாஜகவின் நெருக்கடிக்கு இபிஎஸ் அடிபணிவாரா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். மேலும் அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் பாஜகவை கூலாக்குவது போல சில தீர்மானங்கள் இருந்தது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் எஸ்ஐஆர் பணிகளை ஆதரித்து இருந்தது. இரண்டாவது, நீதித்துறையை மதிக்காத திமுக என திருப்பரங்குன்றம் விவகாரத்தை ஒட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருந்தது. இப்படி சில விஷயங்கள் பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சில அதிர்ச்சி மெசேஜ்களையும் கொடுத்திருக்கிறாரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதில் முதன்மையான ஷாக், முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் நேற்று கூட ஒருங்கிணைந்த அதிமுக தான் நல்லது, ஒருங்கிணைப்பாளர்கள் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் வாய்ப்பில்லை என எல்லாவற்றுக்கும் கேட்டை இழுத்து மூடிவிட்டார்கள். அவர் மட்டுமல்ல, சசிகலா உள்ளிட்ட யாரையும் இணைப்பது குறித்து எந்தவிதமான பாசிட்டிவான சிக்னலையும் கொடுக்கவில்லை. இது அப்செட். இன்னொரு பக்கம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா டிசம்பர் 10 பிறகு பார்த்துக்கலாம் என ஏற்கனவே ஓபிஎஸ்ஸிடம் கூறியிருந்ததாக சொல்லப்படுகிறது. அவர்களுக்கும் இதை எதிர்பார்த்தது தான். இருந்தாலும் சரி, இந்த விவகாரத்தில் வேறொரு முயற்சி எடுக்கலாம் என அமித்ஷா யோசித்து வருவதாக கூறப்படுகின்றது. இதைவிட பெரிய ஷாக் என்னவென்றால், அதிமுக இயற்றிய தீர்மானங்களில் முக்கியமானது தமிழ்நாட்டில் கூட்டணி தலைமை அதிமுக தான், முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான், அவர்தான் இந்த தேர்தலை முன்னெடுப்பார் எனவும் தீர்மானம் இயற்றியிருந்தார்கள். இன்னொருவரான விஜய்க்கும் மெசேஜ் கொடுத்திருக்கிறாங்க. விஜய் தரப்பும் இதை எதிர்பார்த்துதான் என நினைக்கிறார்கள். இங்கு அதிமுக கூட்டணியில் தலைமை முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் என ஏற்கனவே கூறி வருகிறது. ஏற்கனவே தாவேகாவின் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என குறிப்பிட்டிருந்தாங்க. ஆகையால் இந்த கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் குறைவு என தாவேகாவுக்கு மெசேஜ் தட்டிவிட்டு இருக்காங்க. இந்த பொதுக்குழுவில் இறுதியில் பேசி முடிக்கிற போது தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும், அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வரும், நம்முடைய தலைமையில்தான் ஆட்சி மாற்றம் ஏற்படும், அதிமுக ஆட்சி அமைக்கும் என மூச்சுக்கு 300 தடவை அதிமுக தான் என குறிப்பிட்டு பேசியிருந்தார் எடப்பாடியார். ஆனால் சமீபத்தில் அகமதாபாத்தில் நடந்த கூட்டம் வரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என பதிவு செய்தே கொண்டிருந்தே இருக்கிறாரு. தமிழகத்தில் எங்களுடன் கூட்டணி இருக்கலாம், ஆனால் இங்கே தலைமை இருப்பதோ, ஆட்சி பொறுப்புக்கு வருவதோ அதிமுக தான், அமைச்சரவையில் பங்கு இல்லை என மறைமுகமாக அதேவேளை அழுத்தமாக சுட்டி காட்டி இருக்கிறார் எடப்பாடி என்கிறார்கள் அதிமுக சீனியர் நிர்வாகிகள்.
பாஜகவோட அதிமுக கூட்டணி வைத்ததை திரும்ப திரும்ப முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அட்டாக் செஞ்சு வரார். அடிமைகள் என சொல்லி வருகிறார். ஏற்கனவே நீங்கள் கூட்டணி வைத்தீர்களே, அப்படியானால் நீங்கள் அடிமையா என திமுகவை அட்டாக் செய்தார் எடப்பாடியார். இப்படி பாஜகவோடு கூட்டணி வைத்ததற்கு ஆதரவாக தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறார் எடப்பாடியார். ஆனாலும் அது தேர்தல் வெற்றிக்காக திமுகவை தோற்கடிக்கத்தான். மற்றபடி தமிழ்நாட்டில் அதிமுகவின் வழித்தடத்தில் தான் கூட்டணி கட்சிகள் வர வேண்டும், அதுதான் வெற்றிக்கு சாத்தியம் என அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார் எடப்பாடியார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்வதிலிருந்தே இதற்கு ஒரு பதில் இருக்கிறது. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் தமிழகத்தில் இடைத்தேர்தலிலும் நடந்தது. அதில் மோசமான தோல்வியை அதிமுக சந்தித்திருந்தால் அப்படியே ஆட்சி கவிழ்ந்திருக்கும். ஆனால் பல சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. அந்த சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ஒரே நேரத்தில் நடந்தது. அந்த தேர்தலில் அந்த தொகுதிகளில் எம்பிக்கு போட்டியிட்டு வாக்குகளில் திமுக அதிக வாக்குகளை பெற்றது. ஆனால் யார் எம்எல்ஏ என்கிற விஷயத்தில் அதிமுக வெற்றி பெற்றது என்பதையும் ஒரு இடத்தில் கோடிட்டு கூறினார் எடப்பாடி. பாஜக கூட்டணியில் இருந்தால்தான் அப்போது மக்கள் எம்பிகளை செய்யவில்லை. இன்னொரு பக்கம் 2011 தேர்தலில் அதிமுக ஆட்சி மக்கள் கொடுக்கவில்லை. இந்த முறையும் பாஜக கூட்டணியில் வருகிறார்கள், மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாஜகவுக்கு வேண்டுமானால் அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், அதிமுக வாக்குகள் பாஜகவுக்கு போகும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது மைனஸாக தான் இருக்கும் என திமுக தரப்பு ஆதரவாளர்கள் தங்களுக்கு பாசிட்டிவாக பேசி வருகிறார்கள். இதுதான் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்காரணம் கொண்டும் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவர்களை பற்றி பேசவும் முடியாது, அவர்களை இணைக்கவும் முடியாது என ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டாராம் எடப்பாடி பழனிசாமி. இதனால் அமித்ஷாவும் பிஜேபி கட்சியும் மிகவும் அழுத்தத்தில் இருப்பதாகவும் எடப்பாடி மீது பயங்கர கோபத்தில் இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன.